Re-NEET 2026 பேப்பர் கண்டினியூ பண்ணிக்கலாம் பாருங்க. A point charge Q is placed inside a cavity within a solid isolated conducting sphere. Considering points A, B and C as shown in the figure, where the magnitude of the electric field are EA, EB, EC respectively. The points B and C are at the same distance from the center of the solid sphere. The correct option கேட்குறாங்க. இப்போ இங்கே சார்ஜ் வச்சதுனால இங்கே வந்து இந்த Q வந்து இங்கே மைனஸ் சார்ஜையும் இங்கே மைனஸ் இங்கே பாசிட்டிவ் சார்ஜும் இப்படி இன்டியூஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேவிட்டியில் அந்த சார்ஜ் வச்சுருக்காங்களா அங்கேருந்து அந்த கேவிட்டி உள்ள வரைக்கும் சர்ஃபேஸ் இன்னர் சர்ஃபேஸ் வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்பியருக்கு அவுட் சைடும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட் ஏ இருக்கு இல்லையா அங்கே வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ தான் வரணும். ஈக்குவல் டு ஜீரோன்ற ஆப்ஷன்ஸு வராது. அப்படி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாயிண்ட் பியும் பாயிண்ட் சியும் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் இருக்கிறதுனால இந்த மொத்த சார்ஜ் இண்டியூஸ் சார்ஜ் இந்த ஸ்பியர் இருக்கு இல்லையா இது மொத்த சார்ஜ் சென்டரில் ஆக்ட் ஆகிற மாதிரி அசியூம் பண்ணிட்டோம்னா அப்போ சேம் டிஸ்டன்ஸில் வரதுனால ஈக்குவல் இருக்கும். மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பியும் சியும் ஈக்குவலாக இருக்கும். அதனால வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்கள். Consider a fixed uniformly charged insulating sphere with radius r and a total charge q. A point charge minus q with the mass m released from rest at a distance 3r from the center of the charged sphere. When the point charge reaches the surface of the sphere, its speed கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் ஒரு ஸ்பியர்னு அசியூம் பண்ணிக்கலாம். இதுக்கு ரேடியஸ் ஆர் இருக்குது. இப்போ 3r டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு சார்ஜை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ இங்கே வரும்போது என்ன ஆகுனா டிஸ்டன்ஸ் குறையிறதுனால பொட்டன்ஷியல் எனர்ஜி குறையும். அந்த டிக்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் இன்ட்டு கைனடிக் எனர்ஜி வரும். அப்போ இந்த இன்க்ரீஸ் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு டிக்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா KQQ பை ஆர்னு போட்டுக்கணும். சரிங்களா? அப்போது KQQ காமன் எடுத்துகிட்டு 1/3r மைனஸ் 1/r வரும். அந்த டிக்ரீஸ்ன்றதுனால நமக்கு 1/r மைனஸ் 1/3r போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்படி போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது நம்ம வந்து ஆஃப் எம் வி ஸ்கொயர் அப்படி போட்டு இந்த கே வந்து 1/4πε0 போட்டுக்கலாம். இந்த q இன்ட்டு க்யூன்னு போட்டுட்டு பை ஆர் காமன் எடுத்துட்டுனா 1 மைனஸ் 1/3 வந்து 2/3ன்னு கிடைக்கும். அப்போ இந்த 2வும் இங்கே 4 கேன்சல்னா 2 இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்குது வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு q டிவைட் பை 3πε0 இந்த ஆர் அந்த எம் கீழே வந்துடும். இது ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும். ஸோ ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். In a Geiger-Morson experiment, the number of scattered alpha particles is plotted as a function of scattering angle theta. Which of the following options represents correct? பார்த்தா இப்போ நியூக்ளியஸ் வச்சுருந்தோம்னா நிறைய ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆகுன்னா அப்படியே அன்டிவேட்டடாக போயிடும் நிறைய. அப்போ வந்து ஜீரோ டிவிஷனில் வர்றது வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு நிறையா இருக்கும். ஆனால் ஜீரோ டிவிஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் இருக்காது, கம்மியாக இருக்கிற மாதிரி. அடுத்து 180 டிகிரியில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வந்து ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டீட்டா டீவியேஷன் இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா கூட வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகள் குறையும். இந்த 180 டிகிரி டீவியேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Consider two circuits A and B which has two resistors. One of them has positive temperature coefficient and another has negative temperature coefficient. The current through the circuit I and IB. Initial temperature, the resistance of the two resistors are not அப்படின்னு சொல்லியிருக்காங்க. as temperature increase எது வரும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இயர்ஸில் இந்த சீரீஸில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இது ரெண்டு ஆட் பண்ணும்போது மைனஸ் ஆல்ஃபா டெல்டா டி ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டா டி கேன்சல் ஆகிறதுனால டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 2R0 அப்படியே இருக்கும். அதனால் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் மாறாதனால கரண்ட் மாறாது. அப்போ ஐஏ வந்து கான்ஸ்டன்ட்னு போடணும். ஐஏ கான்ஸ்டன்ட்னா செகண்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் வராது. சேர்த்து இது பேரலில் இருக்கும்போது அந்த மாதிரி கேன்சல் ஆகாதனால ஐபி கான்ஸ்டன்ட்டாக வராது. அதனால் ஃபஸ்ட்டு கரெக்ட்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் எப்படி ஐபி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா நமக்கு 1/r ஈக்குவல் டு 1/r1 ப்ளஸ் 1/r2 போடும்போது R0 இன்ட்டு 1 மைனஸ் ஆல்ஃபா டெல்டா டி ப்ளஸ் 1/r0 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டா டி போட்டோம்னா இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன ஆயிரும் மேலே ஆல்ஃபா டெல்டா டி கேன்சல் ஆகிட்டு 1/r0 கேன்சல் ஆகிட்டு இங்கே என்ன வரும் 2/1 மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் டெல்டா டி ஸ்கொயர்னு அப்படின்னு வந்திருக்கும். அப்போ வந்து 1/r போடலாம். இப்போ வந்து டெல்டா டி கூடனா இந்த டெல்டா டி கூடிச்சுன்னா இந்த சப்ராக்ஷன் வந்து குறையும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் குறையும். ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சின்னா கரண்ட் கூடும். அதனால தான் கரண்ட் இன்க்ரீசஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் போகும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் தி சிக்மா கே பி ரெப்ரசன்ட் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் வீன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி டைமென்ஷன் ஆஃப் சிக்மா கே பி கேட்டிருக்காங்க.
இப்போ நமக்கு பவர் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா தெரியும்னா சிக்மா ஏடி பவர் 4ன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ சிக்மா ஈக்குவல் டு பவர் பை ஏடி பவர் 4ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஈக்குவல் டு 3/2 கேடின்னு தெரியும் உங்களுக்கு. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டுக்கு 3/2 நம்பர் கிடையாது, டைமென்ஷன் கிடையாது. ஸோ தட் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் எனர்ஜி பை டெம்பரேச்சர் போட்டுக்கலாம். வீன்ஸ் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா லேம்டா இன்ட்டு டி ஈக்குவல் டு வீன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ வந்து நம்ம சிக்மா இன்ட்டு பி பை கே, பேப்பர் மைனஸ் ஒன்னா பை கே போட்டுங்க. சிக்மாவுக்கு வந்து பவர் பை ஏடி பவர் 4 போடுங்க. இந்த பிக்கு வந்து லேம்டா இன்ட்டு டின்னு போடுங்க. அடுத்து வந்து இந்த போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் எனர்ஜி பை டெம்பரேச்சர் போடுங்க. இப்போ இந்த பவருக்கு வந்து எனர்ஜி பை டைம் போட்டுங்க, எனர்ஜி பை டைம் போட்டுருங்க. இப்போ இந்த எனர்ஜி கேன்சல், இங்கே ஒரு டி கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே டி பவர் 4 கேன்சல் பண்ணால் இங்கே டி பவர் 2 இருக்குது. அப்போ மேலே லேம்டா இருக்குது, கீழே வந்து டைமு, ஒரு ஏரியா டி பவர் 2 இருக்குது. லேம்டாக்கு லெங்க்த்துன்னு போட்டு டைமுக்கு டின்னு போட்டு ஏக்கு வந்து நம்ம எல் பவர் 2ன்னு போட்டு இந்த டெம்பரேச்சருக்கு வந்து கே பவர் 2ன்னு போடுங்க. எல் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன வருது, எல் பவர் -1 டி பவர் -1 கே பவர் -2. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். An electromagnetic wave traveling in a lossless dielectric medium, dielectric constant கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க, E0 வந்து ஆம்பியர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்லிட்டு எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு ரிஃப்ராக்ட் இன்டெக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எப்சிலான் ஆர் உங்களுக்கு தெரியும். அப்போது √9 வந்து 3ன்னு வருது. அப்போ ரிஃப்ராக்ட் இன்டெக்ஸ் 3. அப்போ வந்து நமக்கு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா சி பை ரிஃப்ராக்ட் இன்டெக்ஸ் வரதுனால சி வந்து 3 × 10⁸ டிவைட் பை n வந்து 3 வருதுனால கேன்சல் பண்ணிட்டா ஸ்பீட் இன் மீடியம் வந்து 10⁸. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. அடுத்து ஸ்பீட் ஈக்குவல் டு வேவ் லென்த் இன்ட்டு ஃப்ரீக்வன்சி வருது. ஸ்பீட் வந்து 10⁸. வேவ் லென்த் இன்ட்டு ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா அது ஒமேகா டி, ஒமேகா வந்து 2π × 10⁶. அப்போது ஒமேகா 2π எஃப்னு போட்டிங்கன்னா எஃப் வந்து 10⁶ வருது. அப்போ எஃப் 10⁶ போட்டிங்கன்னா இது ரெண்டு கேன்சல் பண்ணால் 10⁴. அப்போ லேம்டா வந்து 100 வருது. அப்படின்னா இது 300 கொடுத்தாலும் தப்புன்னு வரும். அடுத்த தேர்டு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குவல் டு E/B, அதாவது E/B இஸ் ஈக்குவல் டு வின்னு தெரியும் இல்லையா. அப்போ இது பி இஸ் ஈக்குவல் என்ன வரணும், E/B வரணும். ஆனால் வந்து இங்கே V/V சொல்லியிருக்காங்க, அப்போ இதுவும் தப்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேஜெட் மைனஸ் ஒமேகா டி இருக்குது. இது மைனஸ் காமன் எடுத்தால் ஒமேகா டி மைனஸ் கேஜெட் வரதுனால ஜெட்டு கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ஆகிறதுனால பாசிட்டிவ் ஜெட் டைரக்ஷனில் போகுது. இதுவும் கரெக்ட். அப்படின்னா இதுக்கு செகண்டு தேர்டு ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்ட். எது எழுதுனாலும் அது கரெக்டுன்னு சொல்லிடலாம். அடுத்து பாருங்க, 1 mole of an ideal monatomic gas undergoes a cyclic process as shown in the figure. The total heat supplied சொல்றாங்க. இந்த சைக்ளிக் ப்ராசஸில் டெல்டா யூ 0, அதனால ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸில் கியூ ஈக்குவல் டு டபிள்யூ ப்ளஸ் டெல்டா யூ போடுவோம். டெல்டா யூ 0னால விட்டுருலாம். அப்போ கியூ ஈக்குவல் டு டபிள்யூ போட்டிங்கன்னா டபிள்யூன்றது ஏரியான்றது கிராஃப். ஏரியா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா லெங்க் இன்ட்டு பிரெத்து போடணும். இந்த லெங்க் 300 மைனஸ் 100 என்ன வரும், 200 வந்துருது. இந்த பிரெத்து பார்த்தீங்கன்னா 5 - 2 வந்து 3ன்னு வருது. அப்போது 200 × 3, அப்போது 600 ஜூல். ஸோ 600 ஜூல் வந்து கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் தட் an electron revolving in an excited state of hydrogen atom with velocity சொல்லிட்டாங்க. தி ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட் x × 10⁻⁹, தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா mv²/r இஸ் ஈக்குவல் டு நம்ம KQ பை r² போட்டுக்கங்க. அதாவது சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான் போடலாம். இந்த ஆர் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் என்ன வருது, KQ ரெண்டுமே சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் போட்டுங்க. E² E பை இங்கே m வந்துடும். இதை ஸ்கொயர் ரூட் போட்டுக்கணும். ஓகேங்களா. இங்கே இந்த வெலாசிட்டி ஸ்கொயர் இருக்குனால அந்த வெலாசிட்டி ஸ்கொயரை இங்கே போட்டுக்கோங்க, V². அப்போ ஆர் ஈக்குவல் டு கே என்னது 9 × 10⁻9 போட்டுங்க. இந்த E வந்து 1.6 × 10⁻19 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. டிவைட் பை m வந்து 9.1 × 10⁻31 போட்டுங்க. velocity ஸ்கொயர் 25.6 into 10⁵ ஸ்கொயர் பண்ணால் 10⁻10 அப்படின்னு போட்டுங்க. இந்த ரூட் கேன்சல் ஆயிடுச்சு. இதெல்லாம் மொத்தம் எப்படி ரூட்டில் இருக்குது. ஓகேவா. இப்போ இந்த 9.1 அப்ராக்சிமேட் கேன்சல் பண்ணுங்கள். இந்த 1.6 ஸ்கொயர் பண்ணால் கிட்டத்தட்ட 2.56 கேன்சல் பண்ணிடுங்க. சாரி, இது 25.6. அப்போ இது ஒரு 10 இருக்குங்க. இப்போ இது எல்லாமே இன்னும் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10⁻−9 கிடைக்கும்ப்பா. அப்போ 10⁻−9 1 × 10⁻−9 வச்சுக்கலாம். ஸோ 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A car travels on a circular track radius 50 meter which is bank rectangle theta. If the car travels at a speed 10 m/s, then wear and tear on its tires is minimum. அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். டேக்கிங் தி ஆக்சலேஷன் ரேட் 10ன்னா
தி வேல்யூ ஆஃப் டீட்டா கேட்குறாங்க. இப்போ இதுதான் பேங்க் ரோடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நார்மல் டைரக்ஷன் இப்படி ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த டைரக்ஷனில் எம்ஜி ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. இப்படி எடுத்துக்கிட்டு இந்த ஆங்கிள் டீட்டா எடுத்துட்டா இந்த எண்ணை ரிசால்வ் பண்ணால் இது என் காஸ் டீட்டான்னு வந்துடும். ஏன்னா இங்கே டீட்டான்னு எடுத்ததுனால இந்த ஆங்கிள் டீட்டா வரும். அப்போ இது என் சைன் டீட்டா வரும். என் சைன் டீட்டா தான் டுவர்ட்ஸ் சென்டர் ஆக்ட் ஆகுதுனால என் சைன் டீட்டா வந்து எம்ஜின்னு எடுத்துங்க. சாரி, என் சைன் டீட்டா வந்து ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்டிமீட்டர் ஃபோர் செமி ஸ்கொயர் பார் எடுத்துங்க. என் காஸ்ட்டை வந்து எம்ஜியை பேலன்ஸ் பண்ணுது. அப்போ என் காஸ்ட் ஈக்குவல் டு எம்ஜின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா என் கேன்சல், சைன் டா பை காஸ்ட்டை வந்து டேன் டீட்டா ஈக்குவல் டு எம் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ வி ஸ்கொயர் பை ஆர்ஜின்னு வருது. இது டைரக்ட் ஃபார்முலா. அப்போ வி என்ன வரும்? வி வந்து 10 ஸ்கொயர்னால 10 போட்டுங்க. ஆர் வந்து எவ்வளோ கொடுத்தாங்க? 50 இன்ட்டு ஜி 10 போட்டிங்கன்னா 10 கேன்சல், 0 கேன்சல்னா 1/5. அப்போ டேன் டீட்டா ஈக்குவல் டு 1/5. அப்போ டீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/5. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3 identical p-n junction D1, D2, D3 connected across a bidirectional pair. The width of the depletion region D1, D2, D3 இருக்காங்க. ஃபார்வர்ட் பேஸில் டிப்ளீஷன் ரீஜன் கம்மியாக இருக்கும். அப்போது இங்கே பாருங்கள், பாசிட்டிவ் டெர்மினல் இங்கே பி டைப் கனெக்ட் பண்ணால இது வந்து ஃபார்வர்ட் பேஸ், இது வந்து ஆப்போசிட் கனெக்ட் பண்ணால் ரிவர்ஸ் பேஸ். இங்கே கரண்ட் இருக்காது, இது ஆர்டினரியாக இருக்குது. அப்போ ஃபார்வர்ட் பேஸில் நமக்கு என்ன ஆகும்னா வித்து கம்மியாக இருக்கும். அப்போ W1 வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இருக்கிற ஆப்ஷனில் W1 தான் கம்மி போடணும். அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் தான். ரிவர்ஸ் பயாஸ் W3 அதிகமாக இருக்கும், அது அதிகமாக போட்டுக்கலாம். அப்போது தேர்ட் ஆப்ஷன் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி ஃபாலோயிங் டேபிள் ரெப்ரசன்ஸ் கேட்டிருக்காங்க. இது நமக்கு தெரியும், காமா ரேட்னாவே வந்து யூஸ் ஃபார் கேன்சர் செல்ஸ்னு வந்துடும். அப்போ R4 இருக்கிற ஆப்ஷனாகவே டைரெக்டாக கரெக்டாக போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Bob B of mass M at rest is hanging vertically ceiling of a massless string of 10 as shown in the figure. Point mass A of mass M traveling horizontally with speed 10 சொல்லியிருக்காங்க. இட்ஸ் B elastically சொல்லியிருக்காங்க. அப்புறமா ஹைட் ஹச் போயிருக்குங்க. இந்த ஹைட் கேட்டிருக்கு, என்ன கேட்குறாங்க? அப்போது எலாஸ்டிக் ரிலேஷனால இதனுடைய வெலாசிட்டி அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும் இந்த பிக்கு. அப்போ இனிஷியலாக இங்கே கைனடிக் எனர்ஜி இருக்குது. இந்த பால் கொஞ்சம் ரைஸ் ஆச்சுன்னா ஹைட் ரைஸ் ஆகும், ரைஸ் ஆகும் அப்படி. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜியாக வரும். அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு போட்டிங்கன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் எம்வி ஸ்கொயர்னு எடுத்துங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி எம்ஜிஹெச்னு எடுத்துங்க. இப்போ எம்மை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வி ஈக்குவல் டு வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2GH வருது. அப்போ ஹெச்எஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை 2G. அப்போ ஹெச்எஸ் இன்ட்டு வி ஸ்கொயர் பை 2Gனா ஹெச் வந்து வி வந்து 10 ஸ்கொயர்னால 10 × 10ன்னு போட்டுங்க, 2 × G 10ன்னு போட்டிங்கன்னா சால்வ் பண்ணிங்கன்னா 5 கிடைக்குதுப்பா. ஸோ 44க்கு வந்து 5th ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். சாரி, தேர்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். An ideal gas is made of a polyatomic molecule. Each of the molecule has 3 translational, 3 rotational, F number of vibrations சொல்லியிருக்காங்க. இப்போ தி ரேஷியோ ஆஃப் ஹீட் கெப்பாசிட்டி CP/CV அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் தி வேல்யூ ஆஃப் Fன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு CP/CVக்கு என்ன ஃபார்முலா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ப்ளஸ் 1 டிவைடட் பை டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? சரி, இதுதான் ஃபார்முலா. இப்போ வந்து இந்த வேல்யூ எவ்வளோ சொன்னாங்க? 8/7. இது சிம்பிளை பண்ணினா டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன வருது? 7 வருது. நமக்கு டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 7 வந்துருக்கு. இப்போ டிரான்ஸ்லேஷன் 3 சொல்லியிருக்காங்க, ரொட்டேஷன் 3 சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் வைப்ரேஷன் Fன்னு வச்சுட்டு தட் இஸ் ஈக்குவல் 7 போட்டால் சால்வ் பண்ணால் F = 1 வருது. ஸோ நமக்கு இந்த ஆன்சர் என்ன வருது பார்த்தீங்கன்னா 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்போ 4th ஆப்ஷன் வந்து கரெக்டுன்னு எடுத்துக்கலாம்ப்பா.